அதுக்கு பதில் கொடுத்திருந்தாங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுடைய கமெண்ட், செங்கோல் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய சாட்சி, அந்த புறத்துல பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் செங்கோல் பிடித்த அரசர்கள் அப்படின்னு. ஆனா மதுரை மேயருக்கு சு வெங்கடேசன் அவர்களும் அண்ணன் பிடிஆர் அவர்களும் சேர்ந்து செங்கோலை பரிசா கொடுக்கறாங்க. அந்த போட்டோவை போட்டு என்னையும் அப்படி பேசுறீங்க, பார்லிமெண்ட்டுக்கு வெளியே செங்கோல் வேணும், ஆனா பார்லிமெண்ட்டுக்குள்ள செங்கோல் வேண்டாம்னா அதற்கு ஒரு புது இலக்கணத்தை வெங்கடேசன் கொடுத்திருந்தாங்க. அதற்கு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கண்ணா. அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கதையாசிரியர், நாவலாசிரியர், சரித்திரத்தை பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு நல்ல பார்வை. அவருடைய எல்லா கதைக்களத்திலும் பார்த்தீங்கன்னா காலம் தான் கதாநாயகன். சு வெங்கடேசன் அவருடைய கதையில காலம் ஒரு கதாநாயகனா இருக்கும். இன்னைக்கு இந்த காலம் என்ன பண்ணிடுச்சுனாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உருட்டி 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 கொண்டு வந்து ஒரு டெபாசிட் இல்லாத கட்சியா உட்கார வச்சிருக்கு. அதனால அங்கே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு தேவையே இல்லாத சிந்தனையை இன்னும் பேசுறாங்க. அதனால் அவர்கள் செங்கோல் பிடிக்காதுன்னா எதுக்கு அந்த செங்கோலை தொட்டாங்க? அந்த செங்கோலை எதற்கு மதுரை மேயர் கையில கொடுத்தாங்க? எதற்கு பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி அவமரியாதையாக பேச வேண்டும்? திருவள்ளுவர் அவர்கள் செங்கோலுக்கு 10 குறள் ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. செங்கோன்மை திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்கு, செங்கோன்மை 10 குறள் இருக்கு. அப்ப திருவள்ளுவரையும் முட்டாளுங்கிறாரா? அப்ப திருவள்ளுவரையும் கொடுங்கோல் என்று சொல்லுகின்றாரா? அப்ப திருவள்ளுவரும் இது போல பெண்களுடைய உரிமையை பறித்தார் என்று சொல்லுகின்றாரா? அதனால் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அவர் மீது எங்களுக்கு எழுத்தாளராக மதிப்பு இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக அவர் பேசக்கூடியது முற்றிலும் பொய்யாக இருக்கிறது.